ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக ஒரு சகோதரியுடைய ஆடியோ வந்தது. இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட தன்னுடைய கணவன் வீட்டாரை பற்றி குறை சொல்லி அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். அதனால் இந்த தற்கொலைக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு இறந்துருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா, அவங்க அந்த மரணத்திற்கு காரணமாக அந்த ஆடியோவிலேருந்து நம்மளால், அதாவது ஃபுல் பிரச்சனை நமக்கு தெரியாது, ஜஸ்ட் அது ஒரு 8-9 நிமிஷம் ஆடியோ. அதில் சொன்ன விஷயத்தை வச்சு ஒரு விஷயங்கள் புரியுது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மன ரீதியாக கணவன் வீட்டில் செய்த விஷயங்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ உண்மையில் அது பாதிப்பை ஏற்படுத்துறதுக்காக பண்ணாங்களா, அல்லது இவங்க சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் திருமணமாகி ஒரு 15 நாள்லேயே அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்களே அழைச்சிட்டும் போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 20 நாள் கழிச்சு பிரச்சனை. ஸோ அது ஏதோ நகை இதை வச்சு அவங்க சொல்லி காட்டுறாங்க மாமியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால் இந்த பஞ்சாங்கம் பார்க்குறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதனால் வாழ்க்கை மாறாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கை மாறவே போகிறதில்லைன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் எனக்கு இப்போ தெம்பு கிடையாது இன்னொரு வாழ்க்கையை அதாவது இதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்ட வாழறதுக்கு. உடலாலேயும் எனக்கு தெம்பு கிடையாது, மனதாலேயும் தெம்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உங்கள் கூடவே என்னுடைய உலகமே அப்பா அம்மா நீங்கள் தான். ஆனால் அதுக்காக நான் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு காரணம். அது அங்கேயும் பிடிக்கலை. இன்னொரு திருமண வாழ்க்கைக்கு போகவும் நான் தயாராக இல்லை, ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அப்பா அம்மாவுக்கும் பாரமாக இருக்க விரும்பலை. என்னால் உங்களுக்கு அவமானமும் தேவையில்லை, நிறைய அவமானம் கொடுத்துட்டேன், அது நான் மனசறிஞ்சு பண்ணலை, யாருக்குமே நான் துக்கம் கொடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கணவனுடைய குடும்பம் கிரிமினல் குடும்பம், திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க, பிளான் பண்ணி தான் கல்யாணமே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அதோடைய டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதே மாதிரியே ஒரு ஆடியோ ஒரு சில மாதங்களுக்கு அல்லது சில வருடங்களுக்கு முன்பு வந்தது. இதே மாதிரியே ஒரு சகோதரி ஆடியோ அவங்க அப்பா அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்களும் இறக்குறாங்க. இதே மாதிரி அவங்களுமே அப்பா அம்மாவுக்கு நான் பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி இறக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா, இந்த உலகம் நிறைய மாற்றத்தை சந்திச்சிருக்குது, சமுதாயம். அதெல்லாம் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் நெருங்கிய சொந்தத்தில் திருமணம் பண்ணுவாங்க, தெரிஞ்சவர்களாகவே இருப்பாங்க. அதாவது தெரிஞ்சவங்க இல்லை, பக்கத்து வீடாகவே இருப்பாங்க, ஒரே தெருவிலே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் அந்த பெண்ணை தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டுக்கு போகிறது எந்த வித்தியாசமும் கொடுக்காது. ஸோ அதனால் எந்த பதற்றமே இருக்காது. ஆனால் இவங்க இந்த சயின்ஸை ஒன்று எடுத்துகிட்டு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணால் ஊனமாக பிறப்பாங்க, அப்படி இப்படின்னு சொன்னது ஒரு முக்கியமான காரணம். அது அப்படி சொந்தத்தில் கொடுக்கறது பெரும்பாலும் இப்போ கிடையாது. இன்றைக்கி எல்லோருமே ஒரு மனநோயாளிகளாக தான் இருக்கிறாங்க. ஒரு குடும்பம்னு எடுத்திங்கன்னா, அப்பா சொல்கிறத அம்மா கேட்க மாட்டாங்க, அம்மா சொல்கிறத குழந்தை கேட்காது, மூத்தவன் சொல்கிறத சின்னவன் கேட்க மாட்டான், சின்னவன் சொல்கிறத மூத்தவன் கேட்க மாட்டான். இப்படி இருக்குது. 4 பேரும் 4 விதமாக இருக்கிறாங்க. இதில் புதுசாக அதே மாதிரி அந்த பெண் வளர்கிற வீட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும்.
இப்போ அங்கேருந்து பிச்சிட்டு இப்போ இந்த வீட்டுக்கு வரும்பொழுது செட் ஆகுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த லவ் மேரேஜ்லேயும் நிறைய பிரச்சனை வரதான் செய்யுது, அரேஞ்சு மேரேஜ்லேயும் வருது. ஆனால் என்ன ஒன்றுனா, குறைஞ்சபட்சம் லவ் மேரேஜில் அந்த பையனாவது தெரிஞ்சிருப்பான் இந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கப்பட்டவனாக. ஸோ அதுலேயும் திருமணத்துக்கு பிறகு சைக்கோவாக சிலர் மாறிடுவாங்க, சிலர் மாற மாட்டாங்க. ஸோ அப்போ ஒருவேளை பையனோட அப்பா அம்மா அவங்க ஒத்து வரலைன்னா கூட அந்த பையனுக்காக அந்த பொண்ணுனால் அந்த குடும்பத்தை சமாளிக்கிறது பெரிய விஷயமாக தெரியாது. ஆனால் பையனே சரியில்லை, இது எங்கே நடக்கும் அப்படின்னா பெரும்பாலும் அரேஞ்சு மேரேஜில் தான் நடக்கும். ஏன்னா முன்ன பின்ன தெரியாது இல்லையா. ஸோ அப்போ திடீர்னு வேறு ஒரு கேரக்டரு அதை அந்த பொண்ணால் தாங்கிக்க முடியறதும் கிடையாது. ஆனால் இது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனாலே இந்த காலத்தில், அதாவது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் லவ் பண்ணுற அந்த லவ் மேரேஜெலாம் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சுடுவாங்க, ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. அப்போ அப்படி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று கூட சொல்லுவாங்க, போன ஜெனரேஷன்லலாம் பெண் குழந்தைங்களை மட்டம் தட்டி வளர்ப்பாங்க, ஆண் குழந்தைங்களை தான் கொஞ்சம் செல்லமாக வளர்ப்பாங்க. குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப வேலை கொடுத்து ஒரு வேலைக்காரி மாதிரியே வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு வேளை சுகம் கொடுத்து வளர்த்தால் அங்கே புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை கூட அந்த குழந்தைக்கு பெருசாக தெரியும். ஆனால் இங்கே அந்த குழந்தைய ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தும்போது அங்கே பிரச்சனையே இருந்தால் கூட இதோட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமாகவே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு சகோதரி அப்பா அம்மா கொடுக்குற டார்ச்சர் தாங்காமலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதனால் உண்மையிலே அந்த புகுந்த வீட்டில் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்தது. ஸோ அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்கிறாங்க பாங்க. ஆனால் நம்ம அதை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அவங்களுக்கு அந்த யாருமே அந்த எடுத்தெறிஞ்சு கூட பேசலை அப்படின்னும்போது திடீர்னு வேறு ஒரு குடும்பத்துக்கு போய் அவங்க மோசமாக நடந்துக்க தேவை. பட் ஆனால் அவங்களுடைய கேரக்டரே ஒரு மாதிரி வாப்போன்னு பேசுகிறது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்னக்கண்ணு வாக்கண்ணு உட்காருக்கண்ணுன்னு கேட்டுட்டு அங்கே வா உட்காருன்னதே அவங்களுக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பயங்கரமாக அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சகோதரி திருமண வாழ்க்கை நல்லா அமையும்னு நம்பினேன். ஆனால் எனக்கு அப்படி அமையலை, என் வாழ்க்கை வீணாக போச்சு. அதனால் நான் அதுக்காக நான் இன்னொரு திருமணமும் பண்ணிக்க மாட்டேன். ஒரு தடவை சொல்லும்போது அது இதை விட மோசமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொன்னாங்க. இது எதுவுமே தப்பு சொல்ல முடியாது இல்லையா. ஒரு தடவை திருமண வாழ்க்கை மோசமாக இருக்கும்போது இல்லை அடுத்த தடவை நல்லா இருக்கும் நினைக்கிறதை விட மூட நம்பிக்கை எதுவுமே கிடையாது. ஏன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் மேரேஜ் ஃபெயில் ஆகிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது காலத்தொடர்பின் காரணமாக பல காரணங்கள்னால. இருந்தாலும் நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்திங்களா, சே நமக்கெல்லாம் அப்படி ஆகாதுன்னு. இதை விட மூட நம்பிக்கை எதுவுமே இருக்க முடியாது. ஸோ அதனால் அந்த சகோதரி ஒரு தடவை அடிபட்டுட்டு மீண்டும் போய் நான் சிக்க விரும்பலைன்றது உண்மையிலே புத்திசாலித்தனமான விஷயம்தான். அடுத்தது அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்றாங்க. ஸோ அதுவுமே நல்ல விஷயம்தான். ஆனால் கண்டிப்பாக இவங்க படிச்சிருப்பாங்க. 500 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே பணக்காரங்க தான். ஸோ அப்போ அதை வைத்து ஏன் தனியாக அவங்களால வாழ முடியாது? தனியாக வாழறதுன்னு ஒரு ஆப்ஷனே ஏன் அவங்களுடைய மைண்டில் வரலை அப்படிங்கிறது. ஏன்னா ஜென்ரலாக பெண்கள் எனக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே திருமணம் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு பாரமாக இருந்து இன்னும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ ஆனால் திருமணம் பண்ணி அங்கே அனுபவிக்கிற டார்ச்சர் மீண்டும் அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தை தானே கொடுக்குது. ஆக்சுவலாக இவங்களுடைய அப்பாவே சரிம்மா இனிமேல் நீ போத்தலை என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ட்டு இங்கே தான் இருந்திருக்கிறாங்க போல இருக்குது அவர் சொல்கிறத பார்த்தா. ஸோ அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான அப்பாவாக தான் இருக்கிறார்.
ஸோ அந்த நகை ஒரு கோடிக்கணக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அது சும்மா பேங்க்கில் போட்டு எஃப்டியில் எடுத்தாலே அந்த வட்டியிலே ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம். ஸோ இந்த விஷயம்லாம் ஏன் உங்களுக்கு தெரியல? அதுவும் பெண்ணை பொறுத்த வரைக்கும் மேபி 2 ஜென்ரேஷன் முன்னாடி, ஆனால் அப்போ கூட எப்போவுமே பெண் தனியாக இருக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க இருக்கும், நிறையா சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டு குடும்பம் இல்லை, நிறைய சகோதரர்களும் கிடையாது பார்த்துக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் ஒர்க்கிங் விமென் ஹாஸ்டல் இருக்குது, பெண்களுக்கு நிறைய சலுகை இருக்குது. இல்லை நிறைய லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது, ஜென்ஸுக்கு தான் அந்த மாதிரி தனியாக கிடையாது. ஸோ வேலையும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது, அதுவும் இருக்குது. அப்படியே வேலைக்கும் போனாலும் போகலாம். ஸோ இது இல்லாமல் ஆன்மீகம் இன்ட்ரெஸ்ட்னால் ஊறப்பட்ட ஆசிரமம் இருக்குது பெண்களுக்கு சேஃபாக. ஸோ திருமணம் செய்யாமல் வாழறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து ஏன் யோசிக்கலை அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பெற்றோரை திருப்திப்படுத்த தான் திருமணம் பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உண்மையிலே ரொம்ப நல்லது. அதான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுல, இனிமேல்ட்டாவது என்னை விட்டுருங்க அப்படின்னா கண்டிப்பாக பெற்றோர்கள் கம்முன்னு தான் இருக்க போகிறாங்க. எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா யார் என்ன பண்ணிட முடியும்? ஆனால் என்ன ஒன்று, நம்ம போயிட்டா நம்ம பொண்ணுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்பாங்க. கணவன் இறந்துட்டால் அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா அப்பா அம்மா இறந்துட்டால் அந்த பொண்ணு தனியாக இருப்பாள், அது பெரிய விஷயம் கிடையாது. கணவன் இறந்துட்டால் குழந்தை கொடுத்துட்டு வேறு இறந்துருப்போம், அந்த குழந்தைய வேறு பார்த்துக்கணுமே, அது எவ்வளோ பெரிய கொடுமை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நடிகை கோவை சாரில் சொல்கிற மாதிரி, எப்படியா இருந்தாலும் 2 பேரும் ஒன்றாலும் போகிறது கிடையாது. இல்லை என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் தனிமையை சந்தித்து தான் ஆகணும். நாங்கள் இப்போத்துலேருந்தே அதுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க தனியாக இருக்கும்போது எங்கே வேணாலும் போகலாம், ஃப்ரீ பேர்டு இல்லையா? அதேமாரி எந்த ஒர்க்குக்கு வேணாலும் போகலாம். கணவன் இருந்தால் நீ இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, பல டார்ச்சர் இருக்கும் இல்லையா? அந்த திருமண பந்தம், அந்த ஏதோ ஒன்று திருமணத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட ஒரு முக்கியமான காரணம் அங்கே போன உடனே ஒரு விரக்தி வர்றதுக்கு. ஏன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் அந்த அந்த போதை எல்லாமே அந்த திருமணம் ஆகிற ஒரு நாள் தான். அதுக்கப்புறமே டக்குன்னு அந்த கற்பனை கோட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ இது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்குமே அந்த திருமண பந்தனத்தில் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா, அதிலேருந்து ஒரு வேளை சரியாக இல்லை அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படுறது தான் ரொம்ப கொடுமை. ஆக்சுவலாக இந்த சகோதரியுமே அப்படி தான் மாட்டியிருக்கிறாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு வெளியில் வர ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அப்பா வந்து புரிஞ்சிக்கக்கூடிய தந்தை இருக்கிறார். ஸோ இதேமாரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க, டாக்டருக்கு படிச்சிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கணவன் வந்து பயங்கரமான சைக்கோ அப்படின்ட்டு அவங்க கூட வாழவே முடியாதுன்ட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து இல்லை கண்ணு, வீடு அப்படி தான் இருக்கும், நம்ம தான் பொறுத்து போகணும் அப்படின்ட்டு இட்டுட்டு போய் விட்டுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு செம கடுப்பாயிடுச்சு. அடுத்த தடவை வரும்போது என்னுடைய மனநிலையை நீ புரிஞ்சிக்கல, இனிமேல்ட்டு நீ வராத, என் வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு கதவை சாத்திட்டாங்க. தற்கொலை பண்ணுற எண்ணமெல்லாம் எடுக்கலை இல்லையா? அது கூட பெட்டர் தான். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு அப்பா அம்மா சரியில்லை அப்படின்றாங்க இல்லையா? ஒரு விதத்தில் அது வரும் இல்லையா? அப்படி சரியில்லைன்னும் போது அடுத்து கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு அமிர்தமாக இருக்கும், நிறைய குறைகள் இருந்தாலுமே கூட. ஆனால் அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்களாக இருந்துட்டாங்க அப்படின்னா அதை விட பெட்டராக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பிடிக்கும். ஆனால் அது பெரும்பாலும் அப்படி நடக்காது. ஸோ அந்த சகோதரி அப்பா கிட்ட சொன்னதாக அவங்க அப்பா சொல்கிறது வந்து, இந்த மாதிரி வீட்டு கேட்டெல்லாம் பூட்டி வைக்கிறாங்க. கேட்டால் எனக்கு என்னோடய சேஃப்டிக்குன்றாங்க. என்னை வந்து பட்ட பகலில் வந்து தூக்கிட்டா போயிட போகிறாங்க, அப்புறம் விளக்கேற்ற விட மாட்டுறாங்க, வேலை செய்ய விட மாட்டுறாங்க, இது மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் 500 பவுன் நகை போடுறது நாங்கள் 300 தான் இருக்குது, மீதி எங்கே, இதெல்லாம் எங்ககிட்ட காட்டணும்ல. ஸோ இது வந்து ஓகே, ஓரளவுக்கு டார்ச்சர்னு சொல்லலாம். பட் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து டார்ச்சர் இல்லையா? கேட்டு பணக்காரங்க வீட்டில் எப்போவுமே சாத்தி தான் இருக்கும். அடுத்தது வேலை செய்யாதீங்கன்னு சொன்னதே ஒரு டார்ச்சர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படின்னே புரியல. ஸோ மேபி இவங்க ரொம்ப சென்சிட்டிவாக கூட இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தற்கொலை பண்ணுறதுனால
என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் தெரிந்தாலே யாரும் தற்கொலை பண்ண மாட்டாங்க. ஆன்மீகம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆத்மாவுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கிறத தெரிந்தாலே, ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் இதில் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லது சிலர் பழிவாங்க கூட தற்கொலை பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அடுத்து நமக்கு என்ன ஆகும் இல்லையா? நம்ம இறக்கிறதுனால அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, கணவன் அல்லது மனைவி அல்லது குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, இதெல்லாம் ஒன்று இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அதுவே உங்களுக்கு பயங்கர வலியை கொடுக்கும். ஏன்னா ஆத்மா வெளியில் வந்தும் தற்கொலை பண்ணால் டக்குன்னு போய் இன்னொரு ஜென்மம் எடுக்காது. ஏன்னா அது ஒரு பாவக்காரியம் தான். தற்கொலைன்றது மிகப்பெரிய பாவக்காரியம். ஸோ அப்போ அது உடம்புக்கு அடைக்கிற வரைக்கும் இங்கே பேயாக அலையும். அப்போ யாரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நாம் தற்கொலை பண்ணுமோ, அவங்க கஷ்டப்படுறத வேற நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா, இதில் வேறு வழியே கிடையாதுல. இதுவுமே ஒரு ட்ராப்பு தானே. அது எப்படி ஒரு ட்ராப்போ, நான் ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு கணவன் வீட்டில் சிக்கிக்கிறது ஒரு ட்ராப்போ, அதே மாதிரி இப்போ உடம்பே கிடைக்காது, ஆனால் எல்லாத்தையுமே அதை நினைக்கிற இடத்துக்கு டக்குன்னு ஆத்மா போயிடும். அதான் பிரச்சனை. இவங்க இப்படி பண்ணுறாங்களே. இப்போ நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டு ஒருத்தரை வந்து தப்பாக நினைக்கலாம், திட்டலாம். ஆனால் நீங்கள் அவங்கள நினச்சாலே அந்த இடத்துல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும் இறந்த பிறகு. ஏன்னா இப்போ உடம்பை எடுத்துக்கிட்டு ஆத்மா போக முடியாது. உடம்பு இல்லைன்னா ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. அதை நினைக்கிற இடத்துக்கு டக்குன்னு ஓடி போயிடும். இப்போ சப்போஸ் வந்து அவங்க யாரெல்லாம் தப்பாக நினைக்கிறாங்களோ இறக்குறவங்க, அந்த இடத்துக்கு இவங்க போக முடியும். போகும்போது ஒருவேளை அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்னு தெரிந்தாலும் திரும்ப இவங்களால் ஒன்றும் பேசக்கூட முடியாது. அவங்க பேசுகிறது இவங்களுக்கு கேட்குமே தவிர இவங்களால் திருப்பி பேசக்கூட முடியாது. அது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும். ஸோ அதனால் பாதிக்கப்பட்டவர்களை அவங்களால காப்பாற்றக்கூட முடியாது. ஸோ ஒருவேளை கெட்டவங்கன்னு நினச்சவங்க உண்மையிலே கெட்டவங்களாக இருந்தால் கூட அவங்கள நினச்ச மாத்திரத்தில் அங்கே போய் இருக்கும்போது இன்னும் நம்மை பற்றி தப்பாக பேசுகிறத நம்மளே நேரடியாக கேட்கும்போது அது இன்னும் நமக்கு வலியை தான் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தற்கொலை பண்ண பிறகு அந்த வீட்டில் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசினது ட்ரிகராகி அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னும் பொழுது அதை அவங்க யோசிக்க மாட்டாங்க இல்லையா அந்த நேரம். அதுக்கப்புறம் வந்து இதுக்காக ஒருத்தர் உயிரே விடுவாங்களா? விடுறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வரும் அப்படிலாம் தெரிஞ்சிருந்தால் அவங்க பண்ண மாட்டாங்க. பட் இதையெல்லாம் சொல்கிறதுக்கு தான் யாரும் கிடையாது இல்லையா? நமக்கு நார்மலாக தெரிகிற விஷயம் மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கலாம். அப்போ மற்றவர்களுக்கு ஆனால் துக்கம் கொடுக்குறோன்றது அதுக்கு முன்னாடியே பல இடங்களில் அந்த குணத்தை நாம் வெளிப்படுத்தியிருப்போம். யாராவது ஒருத்தராவது நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதை கண்டுக்காமல் கூட விட்டுருப்போம். அல்லது அந்த கேரக்டர் நம்மளால் மாற்ற முடியாது. அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்ன்றதுன மாதிரி கேரக்டரும் டக்குன்னு மாறாது. ஸோ அது வந்து பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துடும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாருமே மனநோயாளியாக தான் இருக்கிறாங்கன்னும் பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமண வாழ்க்கை நடத்துறது அப்படியே ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மூட நம்பிக்கை எதுவுமே கிடையாது. சத்தியமாக அப்படி இருக்காது. 1% கூட இருக்காது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா இன்னொருத்தர் அவருடைய மனதில் நினைப்பதை சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ இன்றைய காலகட்டத்திற்கு அரேஞ்ச்டு மேரேஜோட லவ் மேரேஜ் பெட்டர். ரிஸ்க் இல்லைன்னு இல்லை, குறைஞ்சபட்சம் கணவனையாவது தெரியும். ஆனால் அதை விட பெட்டர் எது தெரியுமா? கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறது தான். ஏன்னா முழு சுதந்திரம். ஆனால் என்ன சுதந்திரம் சில சமயம் மனுஷனுக்கு எடுத்துடும், சில சமயம் இல்லை, பல சமயம். அப்போ அது கெடுக்காமல் இருக்கணும். நம்ம சரியான வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் தேவை. அப்படி எந்த மனிதனும் கிடையாது. அதுக்கு தான் கடவுள் இருக்கிறார். நமக்காகவே இந்த பூமிக்கு வர்றார். கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு வருகிறார். இப்போ அது நடந்துகிட்ருக்கு. இன்னும் சில வருடத்தில் உலகமே அழிய போகுது. ஸோ அதனால் நம்ம அவசரப்பட்டு போய் மரணத்தை தேட தேவையில்லை. அது வரதான் போகுது ஒரு நாள். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நம்ம பண்ணணும் இந்த உடம்புல இருந்து. அது என்னென்னா, சுற்றி இருக்கிற எல்லாத்தின் மீது உள்ள பற்றை நீக்கணும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆனவுடன் இங்கே பற்று வந்தோடனே அப்பா அம்மா மேலே இருக்கிற பற்றெல்லாம் போயிடும்.
அந்த மாதிரி தான் இப்போ நம்முடைய பற்றையெல்லாம் இறைவன் மீது வைக்கும் பொழுது மனிதர்கள் மேலே உள்ள பற்று போகும். ஆனால் அது அந்த பற்று தானாக வராது, நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அப்போ இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும். அதை அவரே சொல்லும்போது தான் தெரியும். அவர் சொல்கிறாரு, முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, இது இயக்கக்கூடிய ஆத்மா தான் நீங்கள். அந்த ஆத்மான்றது உயிர், அதுதான் பூர்வ மத்தியில் இருக்குது. அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் செய்யுது. ஸோ அந்த ஆத்மா உடைய அப்பா தான் கடவுள். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவரை தான் அல்லாஹ், பரமபிதா, சிவன் 3 மதத்துலையும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. ஸோ அவரே ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ இந்த ஞானம் முற்றிலும் இலவசமாக எல்லா பிரம்மகுமார் குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். சாரம் என்ன? இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இதே பூமி இருக்குது, அடுத்த பாதி இதே பூமி நரகமாக மாறுது. ஆனால் குட் நியூஸ் என்ன? இந்த நரகம் அழிந்து மீண்டும் சொர்க்கமாக போகுது. ஸோ அந்த சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாதனால தான் அங்கே ஆனந்தமாக இருந்தாங்க. அதில் மூழ்கினதுனால தான் இன்றைக்கி ஆனந்தம் இல்லை. ஸோ அதிலேருந்து நீங்கள் விடுபடணும்னா மறுபடியும் ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைக்கணும். உங்களை ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும். ஸோ அப்படி நினைக்க நினைக்க ஆத்மாவிற்கு பலம் வரும். ஸோ பலம் வரும்பொழுது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், அவமானம், இது எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகும். அதுதான் பலமான ஆத்மான்னு சொல்கிறது. யோசிச்சு பாருங்கள், குழந்தையாக இருக்கும்போது டீச்சர் என்ன அடி அடிச்சிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரில. ஏன்னா ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்குது. இப்போ அந்த சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா சின்ன குழந்தைங்களே தற்கொலை பண்ணுறதெல்லாம் நாம் பார்க்குறோம். ஸோ அதனால் எப்பவும் விட இப்போ கடவுள் நேரடியாக கொடுக்குற ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சொர்க்கம் வரப்போகுது. அந்த சொர்க்கத்துக்கு நாம் தயாராகணும். அங்கே எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாதோ அதே நிலைக்கு நீங்கள் வரணும். எப்படி? ஆத்மான்ற நிலையில் நிலைச்சி இருப்பதன் மூலம், உடல் உணர்வை மறப்பதன் மூலம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த நினைவிலே நீங்கள் இருக்கும் பொழுது எதுவுமே பிரச்சனையாக தெரியாது. ஏன் தெரியாதுன்னா எல்லாருமே இன்றைக்கி பலகீனமாக இருக்கிறாங்க. அதனால் அவங்கள பார்த்து கருணை தான் வரும். ஸோ அப்பா அம்மா, கணவன், மாமனார் மாமியார் எந்த உறவும் கிடையாது. வெறும் சகோதர ஆத்மாக்கள், அவ்வளோதான். எல்லாமே கடவுளுடைய குழந்தை. பலகீனமாக இருக்குது. சொர்க்கத்தில் பலசாலியாக இருந்த ஆத்மா இன்றைக்கி பலகீனமாக ஆயிடுச்சு. ஸோ அது புரிஞ்சுக்கிறோம். அந்த பலகீனம் இருந்தால் அவங்களோட கோபம் வரும், காமம் வரும், எல்லாம் வரும். ஸோ அதை விலகி இருந்து சாட்சியாக பார்த்து அவங்க நல்லா ஆகணும், பலசாலியாக ஆகணும், ஆத்ம பலசாலியாக ஆகணும் அப்படிங்கிற சுப பாவனை தான் வைப்போமே தவிர அவங்க மோசமாக போகணும் அல்லது எதிர்க்கிறது இப்படிலாம் பண்ண மாட்டோம். அப்படி எதிர்த்தா உலகத்தில் உள்ள எல்லாரையும் எதிர்க்க வேண்டியது தான். ஏன்னா எல்லாருமே பலகீனமாக தான் இருக்கிறாங்க. ஸோ இறைவன் கையை பிடிக்கும் பொழுது நாம் பலசாலியாகவும் பிறர் பலகீனமாக இருக்கிறாங்கன்றதை உணர்வோம். அவங்களும் பலசாலி ஆகிறதுக்காக இந்த ஞானத்தை கொடுப்போம், எடுக்காட்டினாலும் சக்தியை கொடுப்போம். ஸோ இது தெரிந்தால் மட்டுமே, இப்படி ஆத்ம பலத்தை ஏற்றினால் மட்டுமே இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் மாமனார் மாமியார் வீட்டை விடுங்க, அப்பா அம்மா வீட்டிலே அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த மாதிரி உலகம் ரொம்ப மோசமாக மாறிட்டு வருது. மனிதர்கள் அவ்வளோ பலகீனமாக மாறிட்டு வராங்க. ஸோ இறைவனின் கையை பிடித்து ஆத்ம பலத்தை ஏற்றி ஆனந்த வாழ்வை அடைவோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.